பைப் லைன் அடிச்சுன்னு போயிருக்கோம் இல்லைங்களா, இது ஃபுல்லாக அடித்து மேலே ஏற்றி விட்ருக்கிறது, அந்தாண்ட சைடும் அடித்து எடுத்துன்னு போய் விட்ருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 1.5 பைப்பு, 1.5 யூபிவிசியில் ஃபுல்லாக கிளாம் பண்ணி ஒவ்வொரு ரூமுக்கும், அதாவது 2 ரூமுக்கு ஒரு பைப்பு, 2 ரூமுக்கு ஒரு லைன், 2 ரூமுக்கு ஒரு லைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லைன் அடிச்சுன்னு போயிருப்பாங்க. இது மொத்தம் 11 ரூமு. ப்ளஸ் அது இல்லாமல் கீழே வந்து நம்ம வந்து வாஷிங் ஏரியா, ஹேண்ட் வாஷ் ஏரியாவுக்கு கீழே ஒரு இந்தாண்ட சைடில் லேடிஸ் டாய்லெட், அந்தாண்ட சைடில் ஜென்ட்ஸ் டாய்லெட், அது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்ட சைடில் ஒரு 4 பாத்ரூம், அந்தாண்ட ஒரு 4 பாத்ரூம், நீட்டாக கை கழுவுறதுக்குன்னு ஒரு 3 இடத்துல ட்ராப்பு, இதெல்லாம் சேர்த்து லைனாக அடிச்சுன்னு போயிருப்பாங்க. இது ஃபுல்லாக அந்த ஒர்க்கு தான் போயிருக்கோம். இது ஒவ்வொரு இதுக்கும் மேலே போய் மேலே வந்து தனி வால்வு இருக்குது. இருந்தாலும் இங்கே நமக்கு வந்து மேலே ஏறி போய் ஆப்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கேயும் வால்வு கொடுத்துருக்குறோம். இங்கே வால்வு கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு இதுக்கும் வால்வு கொடுத்து மேலே ஏற்றிருக்கிறோம். இது வந்து ரூம்ஸுக்கு, டாய்லெட்ஸுக்கு எல்லாத்துக்குமே போகிற லைனு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ பிளான்ட்டு, செகண்ட் ஃப்ளோரில் வந்து உள்ளே வந்து ஆர்ஓ பிளான்ட் வரப்போகுது. இது கீழே வந்து ஒரு ரூமு, நம்ம டேங்க்குக்காக வந்து ஹைட்டு வேணுன்றதுக்காக போட்டது. இது ஒரு ரூமு, இதுக்கு மேலே ஒரு ரூமு, அந்த மேல் ரூமில் வந்து ஆர்ஓ பிளான்ட் வைக்கிற மாதிரி ஒரு பிளானு. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்தாண்ட சைடும் போட்டுன்னு போயிருப்பாங்க. மேலே வந்து சுத்துப்படி, மேலே போய் காட்டுறோம் உங்களுக்கு. இது வந்து சுத்துப்படியில் போகிறோம். இது வந்து ஆர்ஓ பிளான்ட் வைக்கிறதுக்கு ரெடியாக இங்கே மேஷன்ஸ் பூசு வேலை நடந்துனுக்குது. ஃபுல்லாக அடைச்சாச்சு. இந்த இடத்துல வந்து ஆர்ஓ பிளான்ட், குடிக்கிற தண்ணி, ஃபுல்லாக சமையல், குடிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இனிமேல் தான் இங்கே ரெடியாக போகுது. இந்த மழை தண்ணிக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த ஷெட் இருக்குது பாருங்கள், இந்த ஷெட்னுடைய அந்த சைடு வந்து அந்தாண்ட பக்கம் இறக்கிட்டோம். இந்த சைடில் போய் மழை தண்ணிக்கு தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். இது வந்துட்டு இருங்க, அடுத்த ஒரு ஸ்டெப்பு. இதில் இன்னும் கம்பி போடல. இந்த கம்பி போடாததுனால கொஞ்சம் ஃபியராக இருக்குது எனக்கு. இதில் பைப் அடிச்சுட்டு போயிருக்கு. இது வந்து கேமரா லைனுக்காக இங்கே வந்து ஒரு இடம் விட்டுருக்கு. அவங்க கேமரா அங்கே தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க எப்படி வைக்க போகிறாங்கன்னு தெரில. ஒரு மேல் மாடி வந்துட்டோம். இதான் வந்து டாப் ஆஃப். இதுக்கப்புறம் டேங்க்கு. இன்னும் இதில் சுற்று கம்பி வைக்கலை, சுற்றுப்படியில். இது டேங்க்கு. டேங்க்குக்கு ஏர் வெண்ட்டு கொடுத்துருக்குறோம். ஒரு ஏர் வெண்ட்டு வந்து டேங்க்குக்கு ஏர் வெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போகிற லைன், இறங்குற லைனுக்கு ஏர் வெண்ட்டு. இதில் வந்து ஏர் வெண்ட்டு இன்னும் தூக்காமல் வச்சுருக்காங்க, ஒரு 2 லைன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃபுல் ப்ளஸ் ட்ரெயின். இப்போ நம்ம போட்டுருக்கிறது வந்து இந்த டேங்க்குக்கான ஓவர்ஃபுல்லு. இது 2 ஓவர்ஃபுல் லைனு. இது டேங்க்குக்கான ஓவர்ஃபுல். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இது வந்து ட்ரெயின் லைன். இது சப்போஸ் டேங்க் கழுவுறாங்கன்னா டேங்க் கழுவுறதுக்கான ட்ரெயின் லைனு. இந்த ட்ரெயின் லைன்லேருந்து தான் நான் வந்து ஓவர்ஃபுல்லுக்கு தூக்கியிருக்கேன். ஓவர்ஃபுல்லுக்கு தூக்கி ஓவர்ஃபுல் ஆனால் இந்த ஓவர்ஃபுல் லைன் வந்து பாருங்கள், இதில் போய் கலெக்ட் ஆகிற மாதிரி. இந்த இடத்துல 2 வால்வு கொடுத்துருக்குறோம். ரெண்டுமே வந்து இது வந்து 2 அங்கலம் பைப்பு. 2 வால்வும் வந்து நம்ம க்ளோஸில் வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து ஓவர்ஃபுல் லைனு. இதில் வந்து ஓவர்ஃபுல் ஆகி இதில் வந்து இதுலேருந்து அவுட் ஆகிடும். அவுட் ஆகிட்டு கீழே போய் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து இது இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கான்க்ரீட்டில் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணதுனால ஃபஸ்ட்டே வந்து நம்ம கீழே ஃபுல்லாக வந்து பைப் வச்சாச்சு. இந்த சைடு அந்தாண்ட பக்கம் கட்டினேன் இல்லைங்களா, அந்த லைன்.
இது எல்லாமே வந்து நம்ம போடும்போதே வச்சாச்சு. போடும்போதே வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காங்கிரீட் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மோட்டர் லைன் 1 2 3 இது 3மே வந்து மோட்டர் லைனு. 1 2 3 மோட்டர் லைன் அங்கே கொடுத்துருக்கு. இது நாளைக்கு ஏதாவது வேணும்னா மேலே இதுக்கு மேலே ஏதாவது டேங்க் வைக்கிறாங்கன்னா அது ஏற்றுறதுக்குன்னு அதுக்கப்புறம் சொன்னாங்க. சரி ஒரு மோட்டர் லைன் மட்டும் மேலே தூக்கி சும்மா டீ போட்டு வைப்போமேன்றதுக்காக அங்கே டீ போட்டு வச்சுருக்கு. எல்லாமே ஏர்வஸு ஏர்வெண்ட்டு. இந்த சைடில் இறங்குறது எல்லாம் பார்த்திங்கன்னா சமையல் கட்டு. இதுங்க கீழே வந்து பாத்ரூம்ஸ் இருக்குது. இந்த பாத்ரூம் லைன் எல்லாமே இதில் தான் இறங்கும். இது எல்லாமே கீழே இறங்கி பாத்ரூம் லைன்ஸ். இந்த பாத்ரூம்னுடைய இதுங்க கீழே இருக்க அந்த 2 ரூமுக்கு வந்து நாங்கள் டாய்லெட் லைன் கொடுத்து வச்சுருக்கோம். அதுக்காக இது கொடுத்துருக்கோம். இன்னும் இதில் வந்து ஏர் கவுல் போடல. எல்லாமே நம்ம ஆளுங்க அங்கே பாருங்கள் கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சுதாகர். நன்றி, வணக்கம்.